சிஎஸ்கே ஃபேன்ஸா நீங்க? உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐபிஎல் நெருங்குதில்ல, வேற என்ன, தல சீக்கிரமா சென்னையில லேண்ட் ஆக போறாரு. ஃபேன்ஸ் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன் மார்ச் 22 தொடங்குது. இதுல சம்பவம் செய்வதற்காக சீக்கிரமே பிராக்டிஸ் செஷனை தொடங்க இருக்குது சிஎஸ்கே. இதுக்காக டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்கன்னு மாசா அப்டேட் கொடுத்துட்டு வருது சிஎஸ்கே. தலை எப்போ லேண்ட் ஆவாருன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கு ஒரு பெருங்கூட்டம். சாம்பியன்ஸ் டிராஃபில குரூப் பில யாரு செமிக்கு போறதுன்னு செம்ம போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர்ல ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மோத இருந்த போட்டி மழையால முழுசா ரத்தாயிடுச்சு. தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் கேன்சல் ஆனதால இங்கிலாந்து கூட மோதுற போட்டி கிட்டத்தட்ட நாக் அவுட் மாதிரி பார்க்கப்படுது. மறுபக்கம் இங்கிலாந்து ஆப்கானையும் தென்னாப்பிரிக்காவையும் தோற்கடிச்சா ஈஸியா செமிக்கு போயிடும் போல. தென்னாப்பிரிக்காவுக்கும் ஐசிசி தொடருக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தமா இருக்க பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து ஏராளமான பதிவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. 4 டீமுக்குமே செமி சான்ஸ் இருக்கறனால இனி குரூப் பில ஒவ்வொரு போட்டியும் தீயா இருக்கும். தீபக் சகார் போட்ட ஸ்டோரிக்கு சிஎஸ்கே ஃபேன் போட்ட கமெண்ட் தான் ஹைலைட்டே. ஒரு காலத்தில் சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருந்த தீபக் சகாரை பங்காளி டீமான மும்பை ஏலத்தில் எடுத்துச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த உள்ளூர் போட்டியில் கலக்கின தீபக் சகாரை வாழ்த்தி மும்பை ஒரு போஸ்ட் போட அதை அப்படியே ஸ்டோரியாக வச்சுருக்காரு தீபக். அதோடு நிறுத்திருக்கலாம்ல. அடுத்த ஸ்டோரியே சிஎஸ்கேவில் இருந்தப்போ தோனிகிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கின ஃபோட்டோவையும் ஸ்டோரியாக வச்சுருக்காரு. இதை பார்த்த நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸு நம்ம பையப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஹைலைட்டே ஒரு ரசிகர் போட்ட கமெண்ட்டு தான். புதுசாக கல்யாணம் ஆன பையன் அம்மாவையும் பொண்டாட்டியையும் எப்படி சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுவானோ அது மாதிரி தான் இருக்குது இந்த தீபக் சகாரோட பதிவுன்னு கலாய்ச்சிட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.